ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அர்ஸ்வே கிச்சன். நாம் இன்றைக்கி வீடியோவில் ஓவனே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு எப்படி ஒரு டுட்டி ஃப்ரூட்டி கேக் செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் டு நைட் டின்னர் ரொட்டீன் வ்ளாகில் பார்க்க போகிறோம். இந்த வ்ளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த விலாக் ஒரு ஈவினிங் விலாக் தான். நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸியான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த டிட்டி ஃப்ரூட்டி கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மெஷர்மெண்ட் கப்பால் தான் எல்லாத்தையும் அளந்து போட்டுக்க போகிறோம். ஸோ ஒரு ஐடியாக்காக இந்த கப்போட அளவை நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து 250 மில்லி வருது. அதாவது 3/4 கப் அளவு வந்து நம்ம அளவு எடுத்துக்கணும். இப்போ நாம் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் நம்ம வச்சுருந்த மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பால் வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மிக்சிங்கில் ரெண்டாவதாக நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயிர். இந்த தயிரோட அளவு பார்த்திங்கன்னா, எந்த கப்பால் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவு வந்து தயிரையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்து மூணாவதாக இதில் நாம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இன்றைக்கி அதே கப்பால் 1/2 கப் அளவு வந்து குக்கிங் ஆயில் எடுத்துருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேக்கோட ஃப்ளேவருக்காக நாம் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஆட் பண்ண வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுடைய வந்து மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா எந்த கப்பால் அளந்தமோ அதே கப்பால் 1/2 கப் அளவு வந்து மைதா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மைதாவோட சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நாம் மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்து இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு கட்டியான பதம் வர வரையும் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம டிட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு டிட்டி ஃப்ரூட்டி போட்டால் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. டிட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய கேக் மிக்சிங் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பேக்கிங்க்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பட்டர் பேப்பரை ஆட் பண்ணுறதுனால நமக்கு அடியில் தீயாமல் கேக்கு வந்து ரொம்ப நல்லா வரும். அடுத்து இதில் கொஞ்சமாக நெய் எடுத்து அந்த பட்டர் பேப்பர் மேலேயும் அண்டு வந்து சுற்றிரும் அந்த பாத்திரத்தை சுற்றிரும் வந்து நம்ம நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய் வந்து அப்ளை பண்ணுறதுனால அடியில் வந்து நமக்கு தீஞ்சு போகாமல் ஏடாக கேக் வர்றதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நெய்யெல்லாம் அப்ளை பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு பாத்திரம் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸிங்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேக் மிக்ஸிங்கை பாத்திரத்தில் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா கீழே தட்டி எல்லாத்தையும் வந்து ஈவன் பண்ணிக்கோங்க.
இப்போ நாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஃப்ளேமை வந்து எந்த அளவு லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. அடுத்து இதுக்கு மேலே கேக்கு தம் ஆகி ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோசைக்கல் வைக்கிறதுனால நமக்கு ஈவனாக குக் ஆகிறதுக்கும் சீக்கிரம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து இந்த தோசைக்கல் மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்சிங் உள்ள பாத்திரத்தை வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே மூடி போட்டு ஒரு 1 ஹவர் மாதிரி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக கமன்னு வாசனையோட நம்மளோட டுட்டி ஃப்ரூட்டி கேக் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இதை பாத்திரத்துலேருந்து எடுத்துடலாம். நம்மளுடைய கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து பீஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ரொம்பவே சூப்பரான டுட்டி ஃப்ரூட்டி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவு ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு பாருங்கள். நான் கையை வச்சு அழுத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் ஈஸியாக இந்த டுட்டி ஃப்ரூட்டி கேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஹசன் கேக் ஹியர் பேபி. கேக் இங்கே இருக்குடி, கிச்சனில் இருக்குது. பார்த்தான்ல, நல்லா கிச்சனில் பார்த்துட்டு. See cake. Cake. Yes. Cake. What is this? Cake. We cut cake. 1, 2, 3. Cake. Smiley. Yes, cake. Cake. நம்ம ஹசன் பேபிக்கு கேக்குனாலே சாதாரணமாக ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து வீட்டில் செஞ்சிட்டோம் அப்படின்னோடனே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். அவருக்கு அந்த கேக்கோட டேஸ்ட்டும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ என்ன தான் நம்ம வெளியில் வாங்கி நம்ம கேக்கு கொடுத்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தந்து அவங்க ஹாப்பி ஆகிற போது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லைங்க. அந்தளவு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படி கட் பண்ணக்கூடாது, அப்படி வச்சுட்டு வாடா கைப்பிடி, அம்மா கைப்பிடி. வாத்தான் வாங்கி வா, பக்கத்தில் வா. வாவ் பியூட்டிஃபுல், அமேசிங். எம் கேக் கட் பண்ணிட்டா. கேக் பேன் கேக்கா? நீங்களும் இந்த பேன் கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓப்பன் த டோர் ஹசன், ஓப்பன் த டோர். go ஓப்பன். நம்ம ஹசன் பேபிக்கு வெளியே போனாலே ரொம்பவே குஷியாகிடுவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செப்பல் மாட்டினாலே வீட்டு உள்ளே வரவே மாட்டேங்கிறாரு. வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்டக்கே போய் நிற்கிறாரு. நம்மளையும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. அந்தளவு ரொம்பவே அட்ராசிட்டி பண்ணுறாரு. நேராக அவன் எங்கே போகிறான் பார்த்தீங்களா? டேய் எங்கே போகிற? அந்த பிளேஸில் தான் ஹசன் பேபி விளையாடுவார். சிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, அங்கே தான் பார்த்தீங்களா விளையாட ஆரம்பிச்சிட்டான்.
கம் ஹசன் கம். என்ன ஹாப்பி இருந்துச்சு இப்போ உனக்குள்ள ப்ளே பண்ணுற டைமா? ப்ளே பண்ணுற டைமா? ஹசன் பேபியை ப்ளே பண்ண இங்கே தான் அழைச்சிட்டு வருவோம். ஸோ அவர் என்ன நினச்சிட்டாருன்னா கீழே விளையாடுறதுக்கு அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ப்ளேஸில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு வழியாக இழுத்துட்டு வந்தாச்சு. ஹசன் என்ன பிடிச்சி போட்டாச்சா? ஓடிட்டே இருக்கேன்னு பிடிச்சி போட்டாச்சடி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து டின்னர் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ இப்போ சார்ஜா வரையும் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி பைக் வாங்க போகிறீங்களா? வாங்குறீங்களா? பின்னால ஹசனை உட்கார வச்சுட்டு போவோம். ஏன் வீலுக்கு மேலே உட்காந்து என்ன பண்ண போகிறான்? சுற்றிக்கிட்டே வருவானா வீலுக்கு? என் பிள்ளை என்ன நினச்சிங்க இவ்வளோ கேவலமா? இப்போ நாங்கள் வர வேண்டிய இடத்த வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜாவில் இருக்கிற அரிஸ்வை அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த அரிஸ்வை அப்படின்னு கேட்டோடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் நேமும் அது ஓரியன்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தான் ஆச்சு. ரொம்பவே புதுசாக ரொம்பவே அற்புதமாக அழகாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூமும் வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு. ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ரொம்பவே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே அழகாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் 2 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ ஒரு பார்ட்டிஷனில் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்குன்னு வந்து இடம் தனியாகவே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால ப்ரைவசியாக நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. எங்கடா இறங்க பார்க்குற? வாட்டர் பாட்டில். இந்த அரிஸ்வை ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு 2-3 டேஸ் தான் ஆச்சு. அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் கூட வந்து ஃபுட்டில் போட்டிருக்காங்க. அதாவது மார்னிங் டிஃபன், லஞ்ச் அண்டு டின்னர் 3க்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களே சொல்லுவாங்க, கேட்கலாம் வாங்க. அரிசுவை ஸ்பெஷல் மினி டிஃபன் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, 5 ஐட்டம் இருக்கும். 5 dirhams. அப்புறம் சிக்கன் பிரியாணி, ஆம்பூர் சிக்கன் பிரியாணி 5 dirhams ஒன்லி. இது வந்து 5 days. இது எப்போ கிடைக்கும் அந்த பிரியாணி? லஞ்ச் டைம் கிடைக்கும். 2 o'clock. 12 to 2 o'clock. ஓகே. இது பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் 5 to 8 o'clock. 5 to 8 o'clock. ஓகே ஓகே. அப்புறம் எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமும் மார்னிங் இருக்குது. எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ஆல் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் 3 dirhams. பூரி, வடை, அப்புறம் பொங்கல், பரோட்டா, அப்பம், ஊத்தப்பம் எல்லா ஐட்டமுமே 3 dirhams மட்டும் தான். ஓகே ஓகே ஓகே. ஆமாம். அப்புறம் பரோட்டா, சிக்கன் கறி வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து 4 dirhams. ஓகே ஸ்பெஷல். அப்புறம் இதெல்லாம் ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லையா? ஆமாம். இது மட்டும் டின்னர். அப்புறம் லஞ்ச் வந்து நான்வெஜ் மீல்ஸ் 6 dirhams. அது ஒரு இது இருக்குன்னா இந்த பிரியாணியும் ப்ளஸ் வந்து இந்த மீனும் இல்லையா? ஆமாம். இதில் ஸ்பெஷல் வந்து
மினி டிஃபன் தான் ஸ்பெஷல். ஓகே ஓகே ஓகே. அது மார்னிங் மட்டும் தான் இல்லை? மார்னிங் மாத்திரம். இப்போ அவர் வந்து 5 நாள் வரையும் தான் இல்லையா? 15 to 20 வரை 5 நாள் கண்டினியூ வருது. 20 வரை. ஓகே 6 நாள் கண்டினியூ வருது. 6 நாள் கண்டினியூஸா இல்லையா? ஓகே ஓகே. எல்லாமே நார்மலாகவே குறைஞ்ச விலையில தான் போட்டிருக்கோம் எல்லாமே. அப்படிங்களா? சரி. இந்த ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 20th வரையும் தான் வந்து இந்த ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அதர்வைஸ் இது இல்லாமல் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான ரீசனபிளான ரேட்டில் தான் இருந்துச்சு சாப்பாடு எல்லாமே. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்மியான எக் கொத்து பரோட்டா. இந்த கொத்து பரோட்டா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இந்த கொத்து பரோட்டாக்கு சைடிஷாக வந்து குருமா கொடுத்துருக்காங்க. அடுத்து கொத்து பரோட்டாவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பிரியாணியோட டெக்ஸ்சர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உனக்கு என்ன தெரியுது சொன்னதுல? திஸ் இஸ் எக். எக் எக் ஆனியன் 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 யா இட்ஸ் ஆனியன். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ரைத்தாவும் கொடுத்துருந்தாங்க ஆஃப் கேமராவில். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெங்காயமும் அதோடு சேர்த்து வந்து கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து அதோடு சேர்த்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆனியன் ரோஸ்ட் வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஆனியன் ரோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி, குருமா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் இந்த ஹோட்டலில் எனக்கு என்ன ஸ்பெஷலாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள குக்கு வந்து தஞ்சாவூர்காரங்களாம். ஸோ அதனால் எனக்கு பிரியாணி ரொம்பவே பிடிச்சி போச்சு. நீங்கள் யாராச்சும் சாஜா பக்கம் போனீங்கன்னா இந்த அரஸ்விக் ஹோட்டலில் வந்து ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி டுட்டி ஃப்ரூட்டி கேக் ரெசிபியோடு சேர்த்து இந்த vlog ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்களோட சேர்ந்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.